ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் 5 இயர் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது ப்ளஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிறது அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷினில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ எல்லாம் சேர்த்து தான் ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் திட்டமிடல் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம இந்த பிளானிங் அப்படிங்கிறது எங்கே இருந்து எடுத்தோம் அப்படின்னா 1928 சோவியத் ஒன்றியம். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து தான் நம்ம இந்த மாதிரியை அடிப்படையாக வச்சு இங்கே இந்தியாவில் 5 திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1948 ஏப்ரல் 6. இதோட முக்கியமான நோக்கம் வந்து இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் மிக்சட் எக்கனாமி அப்படிங்கிறத எந்த இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டுச்சு? மார்ச் 15, 1950 தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது அமைக்கப்பட்டப்ப ஃபஸ்ட்டாக அமைக்கப்பட்டப்ப நேரு அவங்களோட ஒரு இதில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ 5 திட்டம் அப்படிங்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாக 1934 சர் எம் விஸ்வேஸ்வரையா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் திட்டமிடலுக்கான அடித்தளம் அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி ஒரு நூல் வெளியிடுறாரு, இந்திய பொருளாதார திட்டமிடல். ஸோ அந்த புத்தகம் தான் இந்தியாவில் ஒரு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெருசாக இது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு தான் 1938 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்று அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாம்பே திட்டம். ஸோ பாம்பே திட்டம் 1940 கொண்டு வந்திருப்பாங்க. மும்பையோட 8 முன்னணி தொழிலதிபர்கள். ஸோ இவங்க வந்து இந்த திட்டத்தை 1938 வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட மெயின் இது என்ன அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முதலீட்டு திட்டம் தான் இந்த பாம்பே பிளான் அப்படிங்கிறது. அடுத்தது எஸ்என் அகர்வால். ஓகேவா? ஸோ 1944 காந்திய திட்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்ற திட்டம் தான். ஸோ காந்தி அப்படின்னாலே இதுதான், கிராமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து எம்என் ராய். ஸோ 1945 மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பாரு. ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ 1950 சர்வோதயா திட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த டைம்லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. மேட்சிங்ஸில் கேட்பாங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்வோதயா திட்டம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இது யாரோட கருத்துக்களோட உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா காந்தி மற்றும் வினோபா பாவே. ஓகேவா? ஸோ ஆச்சாரிய வினோபா பாவே இருக்கார் இல்லையா, நம்ம இந்தியாவோட முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு அழைக்கப்படுவர். 1940 சத்தியாகிரகம் அப்படிங்கிறது இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகே. அடுத்தது சுட்டி காட்டும் திட்டமிடல் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் இருந்துச்சு. ஸோ திட்டக்குழுவோட தொடர்புடையது எதுன்னு பார்த்தோன்னா தேசிய வளர்ச்சி குழு. ஸோ இந்த தேசிய வளர்ச்சி குழு தான் என்ன பண்ணுதுன்னா 5 திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் வழங்கக்கூடியது இந்த தேசிய வளர்ச்சி குழு. ஓகே. 5 திட்டங்களுக்கு யார் இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த தேசிய வளர்ச்சி குழு தான் கொடுப்பாங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா? என்டிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்டிசி தேசிய வளர்ச்சி குழு எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதல் 5 திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஒவ்வொரு 5 திட்டங்கள் ஒவ்வொரு 5 இயர் பிளானில் என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ 1951-56 பீரியட். ஸோ இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.1%. பட் இது அச்சீவ் பண்ணது 3.6%. ஸோ இது வந்து ஒரு வெற்றி நிலையை தான் வந்து அடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பிளானோட மாதிரி அப்படின்னா ஹாரர் தாமோதர் மாதிரி. ஓகேவா? ஸோ ஹாரர் தாமோதர் மாதிரி. ஸோ
இந்த காலகட்டத்தில் நாடு அகதிகளின் வருகை, கடுமையான உணவு பற்றாக்குறை, அதிகரித்து வரும் பணவீக்கம் ஆகியவற்றை எதிர்கொண்டது. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் மேட்சிங்ஸில் கேட்டிருந்தாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம்னு லெஃப்ட் சைட் கொடுத்துட்டு ரைட் சைடில் அதில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது, அதில் அகதிகளின் வருகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கவனம் செலுத்திய துறைகள் எல்லாம் எதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டாக எப்போவுமே நமக்கு எதில் தான், அக்ரிகல்ச்சரில் தான் கவனம் செலுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை, மின்சாரம் மற்றும் போக்குவரத்து. அடுத்தது அகதிகளின் மறுவாழ்வு, உணவு தன்னிறைவு மற்றும் விலை கட்டுப்பாடு, இந்த நோக்கங்களையும் இது எட்டியது. ஓகே, ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது 2வது 5 ஆண்டு திட்டம்னு பார்த்தோன்னா 1956 to 61 பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட இலக்கு அப்படிங்கிறது 4.5%, பட் இது அச்சீவ் பண்ணது 4.3%. ஓகேவா? ஸோ இது யாரோட மாதிரியோட ஒரு இது அப்படின்னா, பிசி மஹலனோபிஸ் இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு முன்மொழிவோட மாதிரி தான் இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் எதில் நோக்கம் செலுத்தி இருக்கும்னா, விரைவான தொழில்மயமாதல், கனரக அடிப்படை தொழில்கள், இதன் மீதெல்லாம் கவனம் செலுத்திச்சு. வெளிநாட்டு கடல்கள் மூலம் பெரிய இறக்குமதிகளையும் ஆதரிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது இன்னும் ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, பொருளாதார நிலைத்தன்மை அப்படிங்கிறது இந்த செகண்ட் 5 இயர் பிளானில் இருந்திருக்கும். ஸோ 1956 தொழிற்கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும், முதல் தொழிற்கொள்கை 1948, செகண்ட் 1956. ஓகேவா? ஸோ இது பொருளாதார கொள்கையின் இலக்காக ஒரு சோஷலிச சமூக அமைப்பு நிறுவுவதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3ஆம் 5 ஆண்டு திட்டம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.6%, பட் இது ரீச் பண்ணது 2.8% தான். இது நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தா இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் சைட்லையே. ஸோ நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி தான் இந்த 3ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம். அண்ட் இது எந்த மாதிரி பேஸ் பண்ணதுன்னா, காட்கில் திட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவை சுயசார்பு மற்றும் சுய உற்பத்தி பொருளாதாரமாக மாற்றுதல், செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த 3ஆம் 5 ஆண்டு திட்டம். அடுத்தது ஏற்றுமதி தொழில்துறையை ஆதரிப்பதற்கு விவசாயத்திற்கு முதன்மையான முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ தொழில்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க, வேளாண்மைக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதனால் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 1962 சைனா வார் நடந்துச்சுல, இந்தியா சைனா வார், அதனால தான். அதே போல் 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். 65 to 66 கடுமையான வறட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த காரணங்கள் தான் 3ஆம் 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைவதற்கான காரணங்கள். அடுத்தது திட்ட விடுமுறை காலம். ஸோ 1966 to 69. ஸோ இதுவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அண்ட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புதிய விவசாய உத்தி அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த பீரியடில் தான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம இந்திய பசுமை புரட்சியின் தந்தையான MS சுவாமிநாதன் அவர்கள் ஒரு புது உத்தியை கையாண்டிருப்பார். ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம், அதிக மகசூல் தரும் வகையான விதைகளை பரவலாக விநியோகித்தல், உரங்களின் விரிவான பயன்பாடு, நீர்ப்பாசனத்தை பயன்படுத்துதல், மண் பாதுகாப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தொழில்துறைகளுக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் திட்ட விடுமுறை காலத்தில். அடுத்தது 4ஆம் 5 ஆண்டு திட்டம் 1969 to 74. ஸோ இது CELP மாடல். ஸோ இதை ரிப்பீட்டாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. CELP மாடலை பேஸ் பண்ணது. இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த 2 பர்சன்ஸ் இதுக்கு ரீசனாக இருந்திருப்பாங்க, அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னி. ஸோ இவங்க பேர் கொடுத்தும் கேட்பாங்க. ஒன்று இது இருக்கும், இல்லைனா CELP மாடல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவங்க டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா 5.7%, பட் ரீச் பண்ணது 3.3% தான் ரீச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான 2 முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல் அண்ட் சுய உருவாக்க பொருளாதாரம். ஸோ இதுவுமே செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை அளிச்சிருக்கும். மற்ற துறைகள் முன்னேற உதவும் வகையில் விவசாயத்தின் வளர்ச்சி விகிதத்தில் முக்கிய கவனம் அப்படிங்கிறது செலுத்தப்பட்டிருக்கும். குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துவது திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று. ஸோ இது கேட்பாங்க. ஓகேவா? குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் அது எந்த 5 இயர் பிளானில் இருந்துச்சு அப்படின்னா 4th 5 இயர் பிளான்.
அடுத்தது 5th 5-year பிளான் 1974 to 79. இதோட டார்கெட் 4.4 பட் அச்சீவ் பண்ணது 4.8. ஸோ இவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. டிபி தாரோட மாதிரியை தான் பின்பற்றியிருப்பாங்க. இதோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா வேளாண்மை தொழில்துறையும் சுரங்க தொழில்துறை. ஸோ மைன்ஸ் அப்படிங்கிறது இந்த 5th 5-year பிளானில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. அண்ட் இது திட்டம் தோல்வியடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது வந்து வெற்றி தான் அடைஞ்சிருக்கும். ஓகே, பட் இந்த டைமில் இந்த திட்டம் இது வந்து கண்டினியூ ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ பாதியிலேயே நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதிக பணவீக்கம், 1975 ஏற்பட்ட எமர்ஜென்சி அண்ட் பிரதமரின் 20 அம்ச செயல் திட்டம். ஸோ இந்திரா காந்தி அவர்கள் தான் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்க. அவங்க தான் வந்து 20 அம்ச செயல் திட்டம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து செயல்படுத்துவதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வேற ஒரு ட்ராக்ல மாறி இருக்கும். அதனால தான் இந்த 5th 5-year பிளான் அப்படிங்கிறத பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒன்று 78 to 79 பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க, ஜஸ்ட் ஃபார் 1 இயருக்கு. அண்ட் ஜனதா அரசு 2 ஆண்டுகள் நீடித்தது. 1980s காங்கிரஸ் அகெயின் ஆட்சிக்கு வந்திருக்கும். 85 வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா? அடுத்தது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1980 to 85. ஓகேவா? ஸோ இதோட டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 5.2%, பட் ரீச் பண்ணது வந்து 5.7%. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. ஓகே, ஸோ ஹரிபி கட்டாவோ அப்படிங்கிற வறுமை ஒழிப்பு இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ ஆப்ஷனில் வந்து 5 இருக்கும், இல்லைனா 6 இருக்கும். சப்போஸ் 6 இல்லாமல் 5 இருந்துச்சு அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் ஹரிபி கட்டோ வந்துச்சு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 5ஆவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்திரா காந்தி இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1984. ஓகேவா? ஸோ 1984 October 31 டெத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் பீரியடில் தான் ட்ரைசம், IRDP, NREP ஸோ இதெல்லாம் வழங்குறது, மக்கள் தொகை வெடிப்பை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றின் மூலம் வறுமை வேலையின்மையை தொடர்ந்து குறைப்பதை உறுதி செஞ்சுருப்பாங்க. முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ 1985 to 90 பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட டார்கெட் 5%, பட் ரீச் பண்ணது 6%. அண்ட் பிரணாப் முகர்ஜி மாதிரி தான் இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதோட சிறப்பு கவனம் அப்படிங்கிறது உணவு, வேலை உற்பத்தி திறன், தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல், முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தது அப்படின்னா இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான். இதுவும் ஒரு சிறப்பு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்தது ஆண்டு திட்டங்கள். மைய அரசியலில் ஒரு நிலையற்ற அரசியல் சூழல் அப்படிங்கிறது நிலவி இருக்கும். அதாவது இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறமா ராஜீவ் காந்தி வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நிலையற்ற அரசியல் சூழல். ஓகேவா? ஸோ அந்த பீரியடில் 1990 to 91, 91 to 92 இந்த ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம்னு பார்த்தோன்னா 1992 to 97. ஸோ இதோட டார்கெட் 5.6, அச்சீவ் பண்ணது 6.8. ஸோ இது என்ன மாடல் அப்படின்னா ஜான் ஏ மில்லர் இவரோட மாடலை பேஸ் பண்ணது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முழு வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை, ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, 1991 புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 8ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான், 91-92 பீரியடில். ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டம் 97 to 2002 அண்ட் இதோட டார்கெட் 6.5, பட் அச்சீவ் பண்ணது 5.4 தான். இதில் தான் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படிங்கிறது அண்ட் 7 குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் அப்படிங்கிறது எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்துச்சுன்னா 9ஆவதுல தான். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆரம்ப சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க செய்யணும், ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்கணும், அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும், விவசாய கிராமப்புற மேம்பாடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல்,
பெண்கள் அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கறது. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சுய உதவிக்குழு மேம்படுத்துதல், ஊட்டச்சத்து, சாலை வசதி எல்லாமே வந்து இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் வச்சுட்டு இதில் எது குறைந்தபட்ச அடிப்படை பணிகளில் இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002 to 7 பீரியட், டார்கெட் 8 பட் ரீச் பண்ணது 7.2 தான். இது வந்து ஒரு சீர்திருத்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத ஒரு நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் டபுளாக பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. 2012 வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும் அப்படின்னும் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. கல்வியறிவு மற்றும் ஊதிய விகிதத்தில் பாலின இடைவெளியை குறைத்தல், மகப்பேறு இறப்பு விகிதம் குறித்தல், மாசுபட்ட ஆறுகளை சுத்தம் செய்தல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். 11வது பார்த்தா 2007 to 12 இலக்கு 8.1 பட் ரீச் பண்ணது 7.9%. ஸோ இது வந்து இப்போ கேட்ட கொஸ்டின் இல்லையா? ஸோ ரங்கராஜன் மாதிரியை பேஸ் பண்ணது தான் இது. அண்ட் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 17. ஸோ இலக்கு வந்து 8%, விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. ஸோ இந்த நிலையான வேர்டு வந்துச்சுன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் அதிக தொகை அப்படிங்கிறது எந்த துறைக்கு ஒதுக்கியிருப்பாங்கன்னா சமூகத்துறைக்கு ஒதுக்கியிருப்பாங்க. வெற்றியடைந்த திட்டங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களும். ஸோ இதுக்கப்புறமா ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஜான்வரி 1, 2015. ஸோ ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக் அண்ட் திட்டக்குழுவுக்கு மாற்றா. ஸோ வெற்றியடைந்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1, 5, 6, 7. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்க இந்த இதுபடி இது 4 தான் வரும். பட் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து வெற்றியடைந்த திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்கூல் புக்லேயும் பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்த இதுபடி இது மட்டும் இருக்கும். பட் இதுக்கு ஸ்கூல் புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது. இது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.